இஸ்ரேலில் இருந்தும் மற்ற அனைத்து சர்வதேச பத்திரிகைகளும் ரிப்போர்ட் செய்வது இஸ்ரேல் ஹமாஸ் போரின் கடைசி கட்டத்தை நோக்கி செல்கிறது என்பதாகும். உங்களுக்கு தெரியும், முன்பு ஒரு சீஸ்ஃபயர் இருந்தது. சில ஹோஸ்டேஜ்களை விடுவித்தனர். அதன் பிறகு பல்வேறு மோசமான முறைகளில் ஹோஸ்டேஜ்களுடன் பொதுமக்கள் முன்னால் ஒரு ஸ்டேஜ் ஷோ நடத்த முயற்சித்தனர். இதை ரெட் கிராஸ் எதிர்த்தது. ஏனெனில் அவர்கள்தான் மீடியேட் செய்தார்கள். இந்த ஹோஸ்டேஜ்களை இஸ்ரேலுக்கு கொடுக்கிறார்கள். அதற்கு பதிலாக அங்குள்ள பாலஸ்தீனிய ஹமாஸ் உறுப்பினர்களை திருப்பி கொடுக்கிறார்கள். தற்போதைய டெவலப்மெண்ட் என்பது பிலடெல்பியா காரிடார் உள்ளது. அதாவது எகிப்து மற்றும் காசாவுக்கும் வனப்பகுதிக்கும் இடையில ஒரு காரிடார் உள்ளது. அதன் மூலம் இந்த ஏட் மெட்டீரியல், அதாவது இவர்களுக்கு உணவு மற்றும் பொருட்கள் அனைத்தும் காசாவில் உள்ள ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. இதை இஸ்ரேல் தடுத்துள்ளது. இஸ்ரேல் கூறுவது விரைவில் 56 பேர் ஹோஸ்டேஜ்கள் உள்ளனர் என்று ஹமாஸ் கூறுகிறது. அவர்களை விடுவிக்க வேண்டும். அதன் பிறகு மற்ற விஷயங்களுக்கு செல்லலாம். ஏனெனில் இதன் கடைசி கட்டத்தில் முழுமையாக இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து விலக வேண்டும் என்பதுதான். இதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை. இதை முழுமையாக கூறிய பிறகு அமெரிக்கா இதை ஆதரிக்கிறது, யுஏ இதை ஆதரிக்கிறது, சவுதி அரேபியா இதை ஆதரிக்கிறது, எகிப்து இதை ஆதரிக்கிறது. மற்ற நாடுகளின் கருத்தை கேட்க வேண்டியதில்லை என்று அமெரிக்கா ஏற்கனவே கூறியுள்ளது. ஏனெனில் அங்கு சமாதானம் நிலவ வேண்டும். இலக்கு மிகவும் துல்லியமானது. காசாவில் இருந்து முழுமையாக இதை கிளீன் அவுட் செய்ய வேண்டும். இவர்களால் 2 நாடுகளுடன் ஏறக்குறைய ஒப்பந்தம் அமெரிக்காவில் நடந்துள்ளது. எகிப்து மற்றும் ஜோர்டானுடன் இவ்வளவு பேரை எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் இவர்களை முழுமையாக எடுத்து தள்ளிவிட வேண்டும். ஏனெனில் உணவு எதுவும் இல்லாமல் வந்துவிட்டால் இது முழுவதும் அங்கிருந்து அங்கே செல்லும். பின்னர் ஹமாஸ் அங்கே எஞ்சியிருந்தால் போர் ஏறக்குறைய இஸ்ரேல் கம்ப்ளீட் ஆகி அதை முழுவதுமாக கேப்சர் செய்யும். இப்போது நான் முன்பு கூறிய ஒரு இஷ்யூ உள்ளது. இந்த போர் தொடங்குவதற்கு முன்பும் பின்பும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் போரும், இங்கே ஹிஸ்புல்லாவின் மற்றொரு விங் உள்ளது. சிரியாவின் போருடன் தொடர்புடையதாக வெஸ்ட் பேங்கில் இது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போது நான் கூறினேன், இதனுடன் இஸ்ரேல் என்ற நாடு விரிவாக்கம் செய்யும். இது ஒரு பெரிய நாடாக மாறும். இது ஒரு பவர்ஃபுல் நாடாக மாறும். அமெரிக்கா போல பவர்ஃபுல் நாடாக மாறி மிடில் ஈஸ்டில் மாறும். மிடில் ஈஸ்டர்ன் நாடுகளுக்கு இந்த நாடு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இன்க்ளூடிங் ஜோர்டான் ஆக இருந்தாலும், எகிப்து ஆக இருந்தாலும், சவுதி ஆக இருந்தாலும், யுஏக்கும் எப்படி அமெரிக்கன் ரோல், அமெரிக்கன் பேஸ் மற்றும் ப்ரோக்ராம் இருக்கும். ஏனெனில் இவர்களின் எக்ஸ்டர்னல் கம்ப்ளீட் த்ரெட் அதை இஸ்ரேல் ஹேண்டில் செய்யும். அப்போது நான் கூறிய போது அதன் கீழ் பலர் கமெண்ட் இட்டு கேலி செய்தனர். அது கூறினர், இது கூறினர். நான் கூறினேன், எக்ஸ்பான்ஷன் உண்டாகும். இஸ்ரேல் தற்போது உள்ளதை விட 10, 10 அல்லது 100 மடங்கு பெரிய நாடாக மாறும். அதன் செட்டில்மெண்ட் திட்டங்களை அங்குள்ள பத்திரிகைகளில் நான் படித்தேன். இப்போது இன்டர்நேஷனல் பத்திரிகைகள் அதன் கட்டிங் நீங்கள் எடுத்து பாருங்கள். இது முழுமையாக செய்யப்படும். அதாவது தெற்கு லெபனானின் பகுதியை இஸ்ரேல் இனி திருப்பி கொடுக்காது. அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. பின்னர் அங்கு செட்டில்மெண்ட் நடத்துவதற்காக ஏறக்குறைய முதல் செட்டில்மெண்ட் 1000 பேரை எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் அதற்கு உலகம் முழுவதும் உள்ள இஸ்ரேலியர்கள் அப்ளிகேஷன் கொடுத்துள்ளனர். பின்னர் அதன் புரோகிராம் தொடங்கிவிட்டது. அதற்கு பட்ஜெட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெஸ்ட் பேங்கில் இவர்களை முழுவதுமாக அங்கே மாற்றி ஜெனின் மற்றும் அந்த பகுதிக்கு மாற்றி அங்கும் செட்டில்மெண்ட் ஏற்படும். ஏனெனில் இவங்க கொள்வது பஃபர் ஜோன் என்று கூறப்படுகிறது. பஃபர் ஜோனுக்குள் செட்டில்மெண்ட் நடப்பது என் டெக்னிக்கல் குவெஸ்டியன் ஆகும். பஃபர் ஜோனில் எப்படி செட்டில்மெண்ட் நடக்கும்? அங்கு செட்டில்மெண்ட் கொடுக்கப்படும். அதாவது இஸ்ரேலிய ஜூயிஷ் மற்றும் உலகம் முழுவதும் வாழும் பல கிறிஸ்துவர்களும் அங்கு செட்டில்மெண்ட் பெற்று வாழலாம். இதுதான் நடக்கும். அதேபோல் சீரியாவின் கோலன் ஹைட்ஸ் வரையிலான பகுதியில் அங்கு செட்டில்மெண்ட் தொடங்கியுள்ளது. இப்போது பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்யும்படி கூறியுள்ளன. இஸ்ரேல் என்று கூறப்படும் நாடு ஒரு பெரிய நாடாக மாறுகிறது. மிகவும் பவர்ஃபுல் நாடாக மாறுகிறது. அதாவது அமெரிக்காவின் ரோல் இப்போது எப்படி நடத்தப்படுகிறது, அதேபோல் மிடில் ஈஸ்டில் அவர்களே பாதுகாப்பை கவனிக்கும். பின்னர் இதனுடன் தொடர்புடைய எகிப்துடன் சர்ச் தொடங்கிவிட்டது. ஏனெனில் சூயஸ் கால்வாயின் ஆபரேஷன்கள் முழுவதும் இப்போது இஸ்ரேல் எடுத்துக்கொள்ளும். லாபம் பாதி பாதியாக அந்த முறையில் முடிவடையும்.
அங்கு இஸ்ரேல் பாதுகாப்பை வழங்கும். பூட்டிகள் ஓடி ஊர் காலி செய்யும். அங்கும் அங்கும் மாற்றம் ஏற்படும். பின்னர் நான் இதை 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பு கூறியிருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நான் எயரில் இருந்து கூறுவதில்லை. அங்குள்ள பலரிடம் கேட்டும் அங்கு பல இடங்களில் மக்கள் இதை பற்றி கருத்து தெரிவிக்கின்றனர். பின்னர் அதை எடுத்து அதை அனலைஸ் செய்து நான் உங்கள் முன் வீடியோவில் கூறினேன்.